12 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை முழுநிலவு பெருவிழாவை நடத்த பாமக திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது. பாமக மற்றும் வன்னியர் சங்கம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. சித்திரை முழுநிலவு பெருவிழாவின் போது முன்னதாக கலவரம் ஏற்பட்ட காரணத்தினால் தொடர்ந்து அந்த விழாவானது நடத்தப்படாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை முழுநிலவு பெருவிழாவை நடத்த பாமக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரம். வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் சங்கம் நடத்தக்கூடிய அந்த சித்திரை திருவிழா மீண்டும் நடத்த வன்னியர் சங்கமும் பாமகவும் தயாராகி வருகிறது. இதற்கான அந்த அறிவிப்பை வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி வெளியிட்டிருக்கின்றார். கடந்த சில ஆண்டுகளாக இந்த வன்னியர் சங்கத்தினுடைய சார்பில் நடைபெறக்கூடிய மாமல்லபுரத்தில் வருடா வருடம் நடக்கக்கூடிய சித்திரை முழு நிலவு பெருவிழா நடைபெறாமல் இருந்து வந்தது. காரணம், 2012 வரை நடைபெற்று வந்த நிலையில் 2012 அந்த திருவிழா அந்த மாநாடானது நடைபெற்று அந்த இளைஞர்கள் ஊர் திரும்பும் போது இரு தரப்பினருக்கு இடையே கலவரம் ஏற்பட்டது. அதில் பலருக்கும் அடிதடி ஏற்பட்டு 2 தரப்பிலிருந்தும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். எனவே அந்த கலவரம் ஏற்பட்ட காரணத்தினால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் காவல்துறையினர் அதற்கு அனுமதி வழங்க மறுத்தார்கள். குறிப்பாக 2013 காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை. 2014 ஆண்டு அப்போது நடைபெற்ற அந்த பொது தேர்தலை மனதில் வைத்து அந்த பொது தேர்தலை காரணம் காட்டி அனுமதி என்பது மறுக்கப்பட்டது. அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் கொடுக்கப்படாமல் வந்தது. காரணம், தொடர்ந்து அந்த இடத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல மாவட்டங்களிலிருந்து குவியக்கூடிய காரணத்தால் அந்த மாநாட்டிற்கு வரும்போதும் மாநாடு முடிந்து செல்லும் போதும் வழிநெடுக்க பல இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. எனவே அதன் காரணமாக இந்த இடத்தில் நாங்கள் அந்த மாநாட்டை நடத்த, சித்திரை பெருவிழாவை நடத்த அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இதனை எதிர்த்து வன்னியர் சங்கம் தரப்பிலும் பாமகவில் இருந்தும் நிர்வாகிகள் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். ஆனால் நீதிமன்றத்திலும் சாதகமான அந்த அம்சங்கள் கிடைக்கப்படாத காரணத்தால் 12 ஆண்டுகளாக இந்த சித்திரை திருவிழா நடைபெறாமலே இருந்து வந்தது. இந்த நிலையில் மீண்டும் சித்திரை திருவிழாவை நடத்தவும் அந்த வன்னியர் இளைஞர்களை ஒருங்கிணைக்கவும் அந்த வன்னியர் சங்கம் முடிவு செய்திருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக தற்போது இருக்கக்கூடிய பூத்தா அருள்மொழி இதற்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். நிச்சயம் காவல்துறையினுடைய அந்த அனுமதி என்பது பெறப்படும். எனவே இந்த மாநாடு வழக்கமாக நடைபெறக்கூடிய அதே மாமல்லபுரத்தில் தான் இந்த ஆண்டும், அதாவது சித்திரை மாதத்தில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக 2012க்கு பிறகு 12 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த சித்திரை திருவிழா மாநாடு நடத்தப்படுவது அந்த சமூக இளைஞர்களிடையே ஒரு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போதே அது தொடர்பான விளம்பரங்களையும் அது தொடர்பான பேச்சுக்களையும் சமூக ஊடகங்களிலே அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். பூத்தா அருள்மொழி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பையும் சிறு காணொலியாக நறுக்கி பல இளைஞர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவிட்டு வருவதையும் பார்க்க முடிகின்றது. மீண்டும் இந்த மாநாடு ஒருவேளை நடத்தப்பட்டால் ஆயிரக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்படுவார்கள், பலத்த பாதுகாப்பு போடப்படும் எனவும் சொல்லப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.